2, நீங்கள் அந்த பட்டணத்தில் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும். அப்படியானால் ஒரு சபையில் ஒரு மாடல் சர்ச் என்றால் ஜெபிக்கும் சபை, 2வது வசனத்தை போதிக்கும் சபை, 3வது உபத்திரவங்களுக்கு தன்னை உட்படுத்தி கொண்ட சபை. இன்றைக்கு அநேக சபைகளிலே ஜெபமே இல்லை. பாருங்களேன், இந்த ஆராதனைக்கு மந்தையாய் வருகிறார்கள், ஆனால் அந்த ஜெபத்திற்கு ஒரு 5 பேர், ஒரு 10 பேர், அதுவும் வயதான முதியவர்கள். இன்றைக்கு வாலிபர்களுக்கு ஜெபத்தில் நாட்டமில்லை, ஆனால் இந்த மியூசிக் கான்சர்ட், இப்படிப்பட்ட பாட்டு கச்சேரி கூத்து, இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு திரளாய் வாலி மக்களை பார்க்கிறோம், ஊடகங்களை பார்க்கிறோமே, என்ன விசில், என்ன குத்தாட்டம். ஆனால் அதே மக்களை ஜெபத்திற்கு வரவழையுங்கள், யாரும் வருவதில்லை. ஒரு சபை, a model church should be a church of praying, ஜெபிக்கிற சபை. 2வது வசனத்தை புரிந்து கொள்ளும் சபை. அவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவின் சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் சபை. இன்றைக்கு ஒரு சின்ன கேள்வி, சபைக்கு போகிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன் ஊழியனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறாயா? முறுமுறுப்பு, 1000 குற்றச்சாட்டு, எதை குறித்து பேசினாலும், பணத்தை குறித்து பேசினால் அவருக்கு பணப்பேய், பாவத்தை குறித்து பேசினால் அனுபவம் பேசுகிறது. ஒரு ஊழியன் நன்றாய் உடை உடுத்தினால் அதுக்காக விமர்சனங்கள். நான் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே, அது ஏற்புடையதாக இருக்கிறதோ இல்லையோ, ஏற்றுக்கொள்ள முடியுதோ இல்லையோ, இன்றைக்கு அனைவரும் சொல்கிறார்கள், அவருக்கு என்ன என் பிரச்சனை தெரியும், அவர் நல்லா இருக்கிறார், அவருக்கு வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, எனக்கு ஒன்றுமில்லை. இல்லை அன்பானவர்களே, முறுமுறுக்கிற மக்களாய் அல்ல, வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை அழைத்தவர் தான் உங்களை அழைத்தார், அவரை ஆசீர்வதித்தவர் தான் உங்களை ஆசீர்வதித்தார். எனவே எந்த ஊழியனையும் பார்த்து பொறாமைப்பட வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், குற்றம் கண்டுபிடிக்க வேண்டாம். A model church should be a church of praying. ஜெபிக்கிற சபை தான் ஒரு முன்மாதிரியான சபை. அன்பானவர்களே, இன்னைக்கு ஜெபிக்கிற ஒரு ஆலயத்தில் 100 பேர், ஒரு 10 பேர் தான் ஜெபம் பண்ணுறாங்க. அதை தவிர 90 பேர் ஜெபிக்கதே இல்லை. அன்பானவர்களே, வருவது போவது, ஜெபத்துக்கு வருவதும் இல்லை. ஜெபிக்க சொன்னால் தடுமாறுகிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்க பழகாவிட்டால் அந்தரங்கத்தில் ஜெபிக்க முடியாது. இன்றைக்கு ஜெபம் என்று சொன்னாலே ஜனங்களுக்கு கசக்கிறது. இல்லை அன்பு ஊழியர்களே, அன்பு விசுவாசிகளே, ஜெபிக்கிற சபைதான் ஒரு முன்மாதிரியான சபை. 2வது ப்ரீச்சிங், வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் சபை. 3வது பாடுபட்டு நிந்தை அடைகிறது. இன்றைய விசுவாசிகளுக்கு இந்த பாடுபடுவதற்கு, நிந்திக்கப்படுவதற்கு, நிந்தைகளுக்கு தன் உட்படுத்திக் கொள்வதற்கு இன்றைக்கு மனசில்லை. யாராயிலும் ஒரு நம்மை குறித்து சொல்லிவிட்டால் அடுத்த வாரமே